பிரைஸ் தி லார்ட். இந்த சாயங்கால நேரத்திலேயே கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். இப்ப கூட இருக்கிற இடங்கள்ல ஒரு விச கண்களை மூடி தரைகளை தாழ்த்தி ஏசப்பா நம்ம கிட்ட பேசும்படியே நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அன்பின் தகப்பனே, அப்பாவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. இந்த சாயங்கால நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக எங்களை அழைத்துக் கொண்ட தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க இங்க கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை திறந்தருளுங்க ஏசப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியார் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் வெளிப்படுங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கரங்கள்ல நம்ம வேதம் இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். இதுல வந்துட்டு லாஸ்ட் ஒரு வசனத்தை தான் இசப்பா வசனம் மூலமா இசப்பா என்கிட்ட பேசினாங்க. என்ன அப்படின்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இன்னைக்கு நீங்க வந்துட்டு இந்த ஜூம் மீட்டிங்குள்ள யார் யாரு என்னென்ன சுச்சுவேஷன்ல எப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஏசப்பா உங்ககிட்ட சொல்றாங்க, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல் என்றார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்ம ஒவ்வொருவரையும் ஏசப்பா தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவரும் சும்மா இந்த உலகத்துல படைக்கப்பட்டவங்க கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ நம்ம உலகத்துல மனுஷங்க மாதிரி நார்மலா ப்ரொசீஜரா நடக்கிற மாதிரி பிறந்தோம், வளர்ந்தோம், மேரேஜ் ஆச்சுது, இல்லைன்னா படிச்சுட்டு இருக்கோம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. எதனால நம்ம இப்ப ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மள தெரிந்து கொண்டதுனால மாத்திரம்தான். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா தெரிந்து கொண்டு முன்குறிச்சு ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு ரெண்டுமாய் பிரித்தெடுத்து இந்த இடத்துல ஏசப்பா நம்மள அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. அநேக நேரங்கள்ல எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற காமனான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு போராட்டமும் வராது, ஏசப்பா அவங்களை லீட் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நடத்துவாங்க அப்படிங்கிற தாட் வந்துட்டு மேக்சிமம் எல்லாத்துக்குமே இருக்கும். உலக பிரகாரமான மனுஷங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவன் வந்துட்டு நல்லா ஜெபம் பண்ற பையன், இவன் வந்துட்டு நிறைய நல்லா ஜெபம் பண்ற பிள்ளை, அப்புறம் இவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, இவங்க வந்துட்டு ஜெபிக்கிற பிள்ளைங்க தானே, ஏசப்பா பிள்ளைங்க தானே, அப்படி இருந்து எதுக்கு பிரச்சனை வருது, அவர் கொடுத்த தரிசனம் தானே, அவர் சொன்னதுனால தானே இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் சொன்னதுனால தானே இந்த ஊழியம் செய்யறாங்க, அவர் சொன்னதுனால தானே இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், குழப்பத்துக்கு மேல குழப்பம் வந்துகிட்டே இருக்குது, நிறைய விஷயங்களை இழந்து போய்க்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை இதெல்லாம் ஃபேக்கா இருக்குமா, இவங்க நம்ம முன்னாடி நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உலக மனுஷங்க கேட்கலாம். ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம ஒரு நாளும் இப்படிப்பட்ட வார்த்தைய நம்ம சொல்லிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. இந்த உலகத்துல உள்ள மனுஷங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அவங்க ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் படுகிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும், அவங்களுக்கு வருகிற ஒரு சின்ன சின்ன பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால மாத்திரம் தான் நமக்கு பிரச்சனை வருது. ஒருவேளை சில டைம்ல நமக்கு வர்ற பிரச்சனை நிமித்தமா நம்ம யோசிச்சிருக்கோம், உலக பிரகாரமா வாழ்றவங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் வரல, நானும் அப்படி வாழ்ந்துட்டு போயிருந்தேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது, நான் பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு போயிருப்பேன், நான் இவங்களை எதிர்த்து பேசியிருந்தேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு நான் என்னை பத்தி இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, என் முன்னாடி இவங்களால நிக்கவே முடியாது, என் முன்னாடி இவங்களால வாய் திறக்கவே முடியாது, நான் திருப்பி கேட்கிற கேள்வியில இவங்களால என் முன்னாடி நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா முடியவே செய்யாது. ஆனா நான் எதுக்கடி பேசாம இருக்கேன், ஏசுபாவோட பிள்ளையா இருக்கிறதுனால நான் பேசாம இருக்கேன், நான் பேசாம இருக்கிறதுனால இவங்க என் தலைக்கு மேல ஏறுறாங்க, இல்லாத பழிய என் மேல சுமத்துறாங்க, என்கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறாங்க, ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்க, இவங்களோட பிஹேவியர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படலாம், நம்ம வந்துட்டு சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், நம்ம சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, அவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம் தான் இந்த பிரச்சனை வரும். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரல, நல்லா ஸ்மூத்தா லைஃப் போகுது அப்படின்னா, நீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்படல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கர்த்தர் உங்கள முன்குறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கர்த்தர் வந்துட்டு சரி என்னையும் போனா போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம கண்டிப்பா கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். நம்ம அதுவும் நம்மளுடைய சுய இச்சையினால போய் விழுந்து அந்த அந்த அப்படி வருகிற பிரச்சனை கிடையாது. நம்ம கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, அவர் சித்தத்தை செய்யும் பொழுது, அவர் துடிக்கும் போது வருகிற பிரச்சனை, செய்யணும்னு இருக்கும்போது வருகிற பிரச்சனை,
நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் நம்மள தெரிந்து கொண்ட பாதையில நம்ம நடத்துகிற அந்த பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனை கர்த்தர் நம்மள தெரிந்து கொண்ட பாதையில நம்மள எப்பவுமே நடத்தக்கூடியதா இருக்கும். நம்ம அப்படி அவருடைய பாதையில நம்ம நடக்கும்போது, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில என்ன என்ன சித்தம் வச்சிருக்காங்களோ, அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். நெறைய வாக்குத்தத்தங்கள் ஏசப்பா நமக்கு குடுத்திருப்பாங்க. நெறைய ப்ராமிஸ் வேர்ட்ஸ் நான் உன் கூட இருக்கேன், உன்ன நடத்துறேன், உன்ன நேசிக்கிறேன். நெறைய வேர்ட்ஸ் ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் சூழ்நிலைகள பார்க்கும்போது எதுவுமே நமக்கு சாதகமானதா இருக்காது. அவர் சித்தத்த நிறைவேற்றக்கூடியதா இருக்காது. ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, "நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்ன தெரிந்து கொண்டதுனால தான் இந்த இடத்துல உன்னால நிற்க முடியுது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலயும் இத போராடி உன்னால ஜெயிக்க முடியுது அப்படின்னா, நான் உன் கூட இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. ஆதியாகமத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏசப்பா இந்த பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆதியாகமத்துல ஏசப்பா ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. ஒரு தீர்க்க தரிசனம் ஏசப்பாவ குறிச்சு ஃபர்ஸ்ட்டே ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டிருக்கும். என்ன அப்டின்னா, இந்த ஏவாள் வந்துட்டு அந்த பழத்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேவனாகிய கர்த்தர் வந்துட்டு அ ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல, "உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய்" என்றார். ஏசப்பா ஒரு பிறக்க போகிறதுக்கு முன்னாடியே அ உலகம் உண்டாக்கப்படுகிற நாள்ல அந்த ஏவாள் பாவம் செஞ்ச அந்த நாள்லயே நியமிக்கப்பட்டுட்டு என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்து வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு பிசாசினுடைய தலையை நசுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸி ரிவீல் ஆகிட்டு. பிசாசுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆதியாகமத்திலே இது வெளிப்படுத்தப்பட்டுடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நமக்கு நெறைய ப்ராஃபஸிஸ் நமக்கு இருக்குது. நெறைய அதிகாரிகள் வராங்க. நெறைய ராஜாக்கள் வராங்க. நெறைய நியாயாதிபதிகள் வராங்க. நெறைய போர் வீரர்கள் வராங்க. நெறைய கர்த்தருக்காக நிற்கிற தீர்க்கதரிசிகள் வராங்க. வைராகியம் உள்ளவங்க வராங்க. இப்படி நெறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. கன்டினியூஸா நம்ம பைபிள் ஃபுல்லா பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, அடிமைப்படுற காலம், மீட்கப்படுற காலம், நியாயப்பிரமாணம்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நம்ம பைபிள்ல பார்த்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் நடுவுலயும் ஒவ்வொரு இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பாங்க. அவர் வந்துட்டு நமக்காக மரிப்பாரு, உயிரோட எழுந்திருப்பாரு, தன்னுடைய ஜீவன நமக்காக குடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ப்ராஃபஸி ஒவ்வொரு இடத்துலயும் இன்டைரக்ட்டா ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கும். பிசாசு இது எல்லாமே தெரிஞ்சுதான் என்ன பண்றான் அப்படின்னா, அம் ஏசப்பா பிறக்கிற அந்த சமயத்துல அவர கொலை பண்றதுக்கு ஏரோதுடைய அந்த ராஜாவுடைய இருதயத்த ஏவுறான். அந்த சாஸ்திரிகள் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா அரண்மனையில போய் கேட்கும்போது, அந்த ராஜா அந்த ஏரோது என்ன சொல்றான் அப்டின்னா, "நீங்க போயிட்டு அந்த நட்சத்திரம் இருக்கிற இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டு, எனக்கும் நீங்க அவரு எங்க இருக்காருன்னு வந்துட்டு சொல்லுங்க. நானும் அவர தொழுது கொள்றதுக்கு வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தந்திரமா ஏசப்பாவ கொலை செய்யும்படியா மத்தேயு 2வது அதிகாரத்துல இது நமக்கு அழகா குடுத்திருப்பாங்க. அ அந்த ராஜா வந்துட்டு என்ன சொல்றான் அப்டின்னா, "நீங்க பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. நானும் தொழுது கொள்றதுக்கு வரேன்" அப்டின்னு சொல்லிட்டு ஏரோது சொல்லுவான். பட் கர்த்தருக்கு தான் தெரியும். அவன் வந்துட்டு தொழுது கொள்றதுக்காக சொல்லல. அவர கொலை பண்ணணும் அப்டிங்கிறதுக்காக சொல்றான். ஆல்ரெடி ஏசப்பாவ குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு திட்டம் இருக்குது. அவர் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு, முன்னாடியே முன்குறிக்கப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக முன்குறிக்கப்பட்டு, நமக்காக இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவன கொடுப்பாரு. நம்மள மீட்டெடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ப்ராஃபஸி இருக்கு. அந்த ப்ராஃபஸி நிறைவேறாதபடிக்கு இங்க சிச்சுவேஷன் இருக்கு. இங்க சிச்சுவேஷன் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவர கொலை செய்றதுக்கு வகை தேடுறாங்க. அவர் ஏசப்பாவ கொலை பண்றதுக்கு அந்த ராஜா வந்துட்டு வகை தேடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சாஸ்திரிகள் வேற வழியா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த பிறந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே கொலை பண்றதுக்கு கட்டளையிடுறான். ஒரு தரிசனம் இருக்கு. ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நெறைய ப்ராபஸீஸ் இருக்கு. இருந்தாலும் சிச்சுவேஷன் எப்படிப்பட்டதா இருக்கு அப்டின்னா, எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஏசப்பா அந்த இடத்துல பிழைச்சு தப்புவிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலைமை. அங்க சிச்சுவேஷன் அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்குது. அந்த இடத்துல வளர முடியாத ஒரு சூழலும் இருக்குது. இந்த ஃபேமிலி இருக்கு. ஏசப்பா தான் அந்த குடும்பத்துல மூத்த பையன் அப்படிங்கிறதுனால, அந்த இடத்துல நெறைய பொறுப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நெறைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, அவர சப்ரஸ் பண்ணி தேவனுக்காக எழும்ப முடியாதபடிக்கு இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் 30வது வயசுல ஏசப்பா வந்துட்டு ஞானஸ்நானம் எடுத்து, அதுக்கப்புறம் தான் ஏசப்பா ஊழியத்துக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபுல்லாவே அவங்க அப்பா, அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சு வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டு, குடும்பத்த நல்லபடியா ஒரு கவனிக்கிற ஒரு அ ஒரு ஒரு ரெஸ்பெக்டிவான ஒரு ஒரு சைல்டு மாரி தான் வந்துட்டு ஒரு நல்ல பையனா அவங்க ஏசப்பா வந்துட்டு இருப்பாங்க.
சிச்சுவேஷன் தரிசனம் இருக்குது. ஆனா சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? சுத்தி இருக்கிற நடக்கிற காரியங்கள் அவருடைய லைஃப்ப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏசப்பாவ குறிச்சு ஒரு ஞானம் உள்ளவர்ன்னு சொல்ல முடியாது. தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது. பிதாவினால அழைக்கப்பட்டவர்ன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. பிறக்கறதுக்கு முன்னாடியே கொலை பண்றதுக்கு திட்டம் வருது. இந்த மாதிரி நெறைய அகைன்ஸ்டான சிச்சுவேஷன் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துலயும் தேவனுடைய திட்டம் விலகி போச்சுதா? அவர விட்டு விலகி போச்சுதா? அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் ஏசப்பா அவர் மேல வச்சிருந்த சித்தத்த, அவருடைய திட்டத்த நிறைவேற்றிக்கிட்டே வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம், அ ஏசப்பா வந்துட்டு தன்ன பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது தான் காரணம். ஏசப்பாவ சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா ஜெபிப்பாங்க. அப்ப ஜெபிக்கும்போது அழகா ஒரு வசனம் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணிறார். மத்தேயு 26வது அதிகாரத்துல 42வது வசனத்துல அழகா இயேசப்பா சொல்லியிருப்பாங்க. என் பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதானால் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது அப்படின்னு சொல்லிட்டு 26வது அதிகாரத்துல சொல்றாங்க. இந்த மாதிரி ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிச்சுவேஷன் அகைன்ஸ்டா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த இடத்துல பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. பிதா என்ன நோக்கம் வச்சிருக்காங்களோ, அந்த நோக்கத்த நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த சித்தத்துக்கு, அந்த திட்டத்துக்கு, அந்த நோக்கத்துக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்டவங்களா தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. ஆ ஏசப்பா நம்மள தெரிந்து கொண்டது உண்மைதான். நம்மளுக்கு மேல இந்த ஒரு தரிசனம் குடுத்தது உண்மைதான். நம்மள லீட் பண்றது உண்மைதான். ஆனா, சிச்சுவேஷன் நமக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். கர்த்தர தேடுறத விட்டுடுறோம். அவர் சித்தத்த செய்யணுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துருது. சில நேரங்கள்ல அவருடைய சித்தம் என்னதுன்னே தெரியாம நமக்கு போயிருது. சில நேரங்கள்ல அவருடைய சத்தத்த கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்துருதோம். அவர் எவ்வளவுதான் நம்மள கடிஞ்சு பேசினாலும், நம்முடைய இருதயம் மரத்து போனதா காணப்படுது. என்ன ஏசப்பா பேசுறாங்க? என்ன சித்தம் வச்சிருக்காங்க? என்ன குறிச்சு அவரோட சித்தம் என்னதுன்னு நான் தெரியாம இருக்கிறேனே, அவருடைய நோக்கம் என்னதுன்னு தெரியாம இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறதுனால, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற தரிசனத்த நம்ம மறக்கிறவங்களா காணப்படுறோம். நம்ம சோர்ந்து போனவங்களா காணப்படுறோம். ஆனா, இப்படி இருக்கிற நம்ம ஒவ்வொருவர்கிட்டயும் ஏசப்பா சொல்றாங்க, "நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் பெருசு. உன் மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்ன நடத்துவேன். நீ என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பியான்னு?" சொல்லிட்டு ஏசப்பா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறாங்க. நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கும்போது, "அப்பா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல டாடி, உங்களுடைய விருப்பத்தின்படி என்ன நடத்துங்க. உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில என்னது? நான் உடைக்கப்படுறதா உங்களுக்கு சித்தம் அப்டின்னா, நான் உடைக்கப்படுறதுக்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். நான் கஷ்டப்படுறதுக்கு தான் உங்களுக்கு சித்தம் அப்டின்னா, நான் கஷ்டப்படுறதுக்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். நான் உங்கள பத்தி சொல்லும்போது எனக்கு நெறைய கஷ்டம் வருது ஏசப்பா. இந்த இடத்துல என்னால நிற்க முடியல. இங்க வருகிற உலக பிரகாரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நான் உங்களுக்காக பரிசுத்தமா வாழணும்னு நெனைக்கிறேன். ஆனா பரிசுத்தத்துல நிற்க முடியாதபடிக்கு எனக்கு பலவீனம் வருது. என்னோட சிச்சுவேஷன் சரியாகவே இல்ல ஏசப்பா. உங்க கூட நெருங்கியே என்னால இருக்க முடியல. ஏதோ ஒரு காரியம் என்ன உங்கள விட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்குது ஏசப்பா. என்னால முடியல ஆண்டவரே. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும்போது, எல்லா சிச்சுவேஷன்ஸையும் மாற்றி, அவருடைய சித்தத்த நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. ஏரோது ஏசப்பாவ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். ஆனா அவனால கொல்ல முடியல. அதுக்கு அகைன்ஸ்டா என்ன நடந்தது அப்படின்னா, யோசேப்பு மரியாளும் பிள்ளைய எடுத்துக்கிட்டு நாசரேத் அப்படிங்கிற ஊருக்கு போவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராபஸி இருக்கும். நசரேயன் என்று சொல்லப்படுவார். நாசரேத் ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து வந்ததுனால நசரேயன் என்று சொல்லப்படுவார். இந்த ப்ராபஸி அங்க ஏரோது கொல்றதுக்கு வந்ததுனால தான் ஒரு தரிசனம் நிறைவேறுச்சு. என்ன அப்படின்னா, அவர் நாசரேத்து ஊருக்கு போய் அங்கிருந்து நசரேயன் என்று அழைக்கப்படுகிற அந்த பேர பெற்றுக்கிட்டு வர்றதுக்குரிய அந்த தரிசனம் நிறைவேறுது. அந்த இடத்துல நிறைவேறுது. ஒருவேள ஏரோது கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கல. அவனும் வந்துட்டு ஏசப்பாவ உயர்த்தணும்னு நினைச்சிருந்தான் அப்படின்னா, நசரேயன் அப்படிங்கிற பேர் ஏசப்பாவுக்கு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்குமான்னு கேட்டா, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இல்ல அப்படின்னா ஏசப்பா வேற ஒரு வழியா ஒரு வேளை குடுத்தாங்க அப்படின்னா, அவரு இந்த டைம்ல குழந்தையா இருக்கும்போதே நாசரேத் ஊருக்கு போயிருக்க முடியாது. அந்த இடத்துல சீனே அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா கரெக்ட்டா அந்த அவர வந்துட்டு நசரேயன் அப்படின்னு சொல்லப்படுவாரு அப்படிங்கிறதுக்காகவே கரெக்ட்டா நாசரேத் ஊருக்கு போயி, அங்க இருந்து அவர் வந்துட்டு
வர்றதுனால நசரேயன் என்று சொல்லப்படுவார். மத்தேயு 2வது அதிகாரம் 23வது வசனத்துல இருக்கும். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னா, தீர்க்கதரிசிகளால ஆல்ரெடி சொல்லப்பட்டது. அவர் நசரேயன் என்று சொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது நிறைவேறும்படி ஏரோது கொலை செய்யறதுக்கு வகை தேடுறான். இப்ப நமக்கும் ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு போராட்டம் வரலாம், ஏசப்பா விட்டு விலகி ஓடி போகிற சிச்சுவேஷன் வரலாம், தவறான பழிகள் சுமத்தப்படலாம். எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் அது 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 அந்த சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியது இருக்கு. ஏசப்பா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பாங்க. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூடவே இருப்பேன். நம்ம எப்படி நினைச்சிருப்போம் அப்படின்னா, ஆஹ் தண்ணீரை கடக்கும்போது கூடவே இருப்பேன். அக்கினி ஜுவாலை உன் மேல பற்றாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம எப்படி நினைச்சிருப்போம் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுப்பா. தண்ணீல நடக்கும்போது ஏசப்பா என் கூடவே இருப்பாங்க. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சிருப்போம். ஆனா நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன நினைச்சிருவோம் அப்படின்னா, என்ன சொல்லுவோம்னா, ஏசப்பா பிரச்சனையே வராதுன்னு எனக்கு சொன்னாங்க. ஆனா ஒரே பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்குது ஏசப்பா. நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதானே ஏசப்பான்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிருவோம். ஆனா வசனத்த கூர்ந்து பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். நீ தண்ணீர்ல நடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். நீ அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது. அப்போ ஒரு தண்ணீர் வரப்போகுது. உன்னை மூழ்கடிக்க போகிற சிச்சுவேஷன் வரப்போகுது. ஒரு அக்கினி ஜுவாலை போன உன்னை எரிக்கிறதுக்குரிய உன்னை சுட்டெரிக்கிறதுக்குரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையின் மத்தியில ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. அநேக நேரங்கள்ல சிச்சுவேஷன பார்க்கும்போது வாக்குத்தத்தத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம். வாக்குத்தத்தத்து நடக்காத மாதிரி நம்ம வாழ்க்கையில தெரியலாம். நம்ம கண்களுக்கு தெரியலாம். ஒருவேளை ஃபியூச்சர்லயும் நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட நம்ம வந்திருக்கலாம். ஆனா, அது எல்லாமே எதுக்கு வந்துட்டு ஆப்ட்டா நடக்குது அப்படின்னா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக. வாக்குத்தத்தத்துல என்ன இருக்கு? நீ தண்ணீர்ல நடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். அப்போ ஒரு தண்ணீர் போன்ற ஒரு அக்கினி ஜுவாலை போன்ற ஒரு பிரச்சனை வரும்போது தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மள லீட் பண்றத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ நம்மளால ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு வந்துட்டு இந்த பலன் எஸ்பா குடுத்தாங்க. நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். நான் எனக்கு வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டேன். பைபிள் மூலமா நான் நல்லா ஜெபம் பண்ணி நான் நெறைய பைபிள் வாசிச்சு இருந்ததுனால இது எல்லாத்தையுமே நான் ஜெயிச்சுட்டேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எதுவுமே முடியாது. நான் நல்லா ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா, இப்ப ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷன், பிரேயர் பண்ண முடியாத சிச்சுவேஷன், என்னால பரிசுத்தத்துல நிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், உண்மையா இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இவ்ளோ பிரச்சனை வருது. ஆனாலும் நான் நிக்கணுமே நிக்கிறேன் ஏசப்பா! அப்படின்னு நான் நின்னுட்டு இருந்தாலும், அந்த பிரச்சனை வந்துட்டு மூழ்கடிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலங்கி போயிருக்கலாம். ஆனா, அந்த இடத்துல ஏசப்பா சொல்றாங்க, "உன்னால முடியலல்ல, இந்த இடத்துலயும் நான் உன் கூட இருப்பேன். இந்த பிரச்சனையிலும் நான் உன் கூட இருப்பேன். இந்த தண்ணியையும் கடக்க நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த அக்கினி ஜுவாலை உன்னை தொடாது. நான் உன் கூட இருக்கேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டு, ஏசப்பா இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்குறாங்க. நீங்க என்ன சிச்சுவேஷன்ல, எப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா எல்லா சிச்சுவேஷன்லயும் ஏசப்பா என்னோட சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆகக்கடவது. உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அந்த தரிசனம், அந்த வாக்குத்தத்தம், அவர் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிற தரிசனம் நமக்கு சீக்கிரம், சீக்கிரத்துல நிறைவேறக்கூடியத நம்மளால பார்க்க முடியும். இப்படிப்பட்டவங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம கிரைஸ்ட் லைக் ஏசப்பாவ போல, அவரை போல, அவர் சித்தத்தை செய்கிறவங்களா, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா நம்மகிட்ட இந்த நாள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு நம்மள முழுவதுமாய் சரண்டர் பண்ணும்போது, அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படுது. நம்மள முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும்போது, உடைச்சு அவருடைய பாதத்துல ஊற்றப்படும்போது, அந்த இடத்துல பரிமள தைலமாகிய அவருடைய வாசனை வெளிப்படுது. ஒரு பாட்டில் ஒரு சென்ட் வந்துட்டு ஒரு பாட்டிலுக்குள்ளேயே இருக்கும்போது, அதோட ஸ்மெல் வந்துட்டு தெரியாது. அவருடைய நறுமணம் யாருக்கும் தெரியாது. அதனுடைய வேல்யூ யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த சென்ட் என்னைக்கு வெளியில வருதோ, யாராவது அத அப்ளை பண்ணும்போது, அவங்க மேல போடும்போது தான் அவங்களுக்கு ரியலான அந்த ஸ்மெல் வந்துட்டு தெரியும். அதோட விலையேறப்பெற்ற விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு தன்மை உங்களுக்கு வந்து தெரியும். அந்த பரிமள தைலம் இருக்கிற குப்பி உடைக்கப்பட்டா மட்டும் தான் அந்த நறுமணம் மத்தவங்கள சுற்றி வீசும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் உடைக்கப்பட்டா மட்டும் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த பாதையில உடைக்கப்படும் பொழுது நம்மளுக்குள்ள இருந்து நறுமணமாகிய கர்த்தருடைய குணங்கள் இயேசு கிறிஸ்து நம்ம மூலமா வெளிப்படுவாங்க. அவர் வெளிப்படும்போது அந்த இடத்துல அவருடைய சித்தம் ஆட்டோமேட்டிக்கா
நிறைவேறக்கூடியதா இருக்குது. நம்ம எல்லாரும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. எனக்கு பிரச்சனை வர்றது உண்மைதான், போராட்டம் வருகிறது உண்மைதான், பலவீனம் வருகிறது உண்மைதான், என்னால நிற்க முடியாத கண்ணீர் வருகிறது உண்மைதான், அவங்கள விட்டு விலகி போகிற சூழலமை உண்மைதான், பரிசுத்தத்துல நிற்க முடியாத சூழலமை உண்மைதான், உறுதியா இருக்க முடியாத சூழலமை உண்மைதான், உண்மைதான், எல்லாமே உண்மைதான் ஏசப்பா. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நான் எந்த இடத்துலயும் என்னுடைய சுய சித்தத்தின்படி நான் முடிவு எடுத்துறாம, உங்க சித்தத்தின்படி முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது, ஏசப்பா நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா என் சித்தத்தின்படி இல்ல, உம் சித்தத்தின்படி ஆக கடவுது ஆண்டவரே. நீங்க என்ன தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க எங்கள தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, எங்களை முன்குறிச்சிருக்கிறீங்க, எங்க மேல தரிசனம் வச்சிருக்கிறீங்க, ஒரு சித்தத்தை நீங்க எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு என் சித்தத்தின்படி அல்ல டாடி, உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. எல்லா சூழ்நிலைகள்லயும் நாங்க உமக்காய் நின்று, உமக்காக நறுமணத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், உமக்காக வாசனை கொடுக்கிற பிள்ளைகளாய், உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்க இசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க இசப்பா நம்ம கேட்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும்போது, ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. அன்பின் தகப்பனே, அப்பாவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள்ல அப்ப நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே அதற்காக நன்றி ஏசப்பா. அப்பா நாங்க நீ உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு உங்க திட்டம் அப்பா எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாங்க எங்க சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. யார் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறாங்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்க எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னையே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க அந்த இடத்துல நிலை நின்றீங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். யார் யாரெல்லாம் உதவி செய்யுங்கன்னு கேக்குறாங்களோ எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் உங்களை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உங்கள பலன் கொள்ள உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. நீங்க செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் வேணும்படியா ஜெபிக்கிறேசப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.